நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். மஞ்சுளா ரமேஷ் அவர்களுடன் நவம்பர் 6 முதல் 9 வரை 4 நாட்கள் பக்தி யாத்திரை. 51 சக்தி பீடங்களில் ஒன்றான காமாக்யா தேவி தரிசனம், அழகு கொஞ்சம் அசாம், மேகாலயா, ஷிலாங் மற்றும் சிரபூஞ்சி குகைகள், நீர்வீழ்ச்சிகள், மாவ்லினாங், மேகாலயா மலைகளை காணலாம். தொடர்புக்கு 9444376136. நம்ம நேத்துக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். என்ன அப்படின்னா, கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. ஆனா இத பெருசா ஆளும் கட்சி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐடி குழு அமைச்சிருக்கோம், அவங்க விசாரிச்சு தக்க பதில சொல்லுவாங்க, இதுக்கு யாரு காரணம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்கன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நேத்து தடாலடியா சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு திமுக சார்பா வழக்கறிஞர் பொன் வில்சன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி பொய்யா ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, அவருடைய வழக்கை நம்பி எப்படிங்க சிபிஐ விசாரிக்க உத்தரவு விடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இல்லைங்க, அதாவதுங்க, ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்றைக்கே சொல்லிட்டாங்க, அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அதே போல வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதால விசாரணை குழு மற்றும் ஒரு நபர் ஆணையம் செயல்பாடு ரத்து செய்யப்படுகிறது. அதாவது மாநில அரசு அதே போல உயர் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த ஆணையம் தற்போது ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய குடும்பத்துல இருந்து நபர்கள் இறந்து போயிருக்காங்க, அதனால எனக்கு இந்த மரணத்துல சந்தேகம் இருந்துச்சு, சிபிஐ விசாரிக்கணும்னு ஒரு வழக்கு போட்டு திமுக சார்பில் என்கிட்ட உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் தரும், அரசு வேலை தரும், தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய பேரெல்லாம் பேசினாங்க. ஆனாலுமே நான் வாபஸ் வாங்கல, அவர் அந்த வழக்கறிஞர் சொல்றது உண்மையாவே போய், நான் தான் கேஸ் போட்டேன், உண்மையாவே எனக்கான தீர்ப்பா இது கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இளைஞரே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நானும் என் பாப்பா என் மாப்பிள்ள 3 பேரும் போனதுல 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்ப நேத்து காலையில பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நான் சரின்னு சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்ப பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன், இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க, பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு. இப்ப என் குடும்பத்துல எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். எதுக்கு தமிழக அரசு இந்த கேஸ்ல மும்முரம் காட்டுறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தேன் அப்படின்னா உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில தான் இந்த கேஸை முதல் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அது எப்படி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு மாறுச்சு அப்படின்ற ஒரு சந்தேகமும் வந்துச்சு. இதைதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, எஸ்ஐடி விசாரணை குழு நீங்களா எப்படி அமைச்சீங்க, ஒரு தனிநபர் நீதிபதி எப்படி இந்த கேஸ் எடுத்து முன்னாடி கொண்டு போகலாம், அது மட்டும் இல்லாம அவர் வச்ச பாயிண்ட் எல்லாமே தாவேகா தலைவரை மட்டுமே, அதாவது ஒரு தலைவரை மட்டுமே சாடுற மாதிரி இருக்கே, என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து தாவேகா தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கிட்ட வேண்டுகோள் கொடுத்திருந்தாங்க. அக்டோபர் 1ஆம் தேதி கூட பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் டெல்லி பயணம் போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்துட்டு சிபிஐ விசாரணை நேற்று மாறினதுக்கு அப்புறமா அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா, சிபிஐ விசாரணை மாத்தினது நியாயமான ஒரு விஷயம், நாங்க இதுதான் எதிர்பார்த்தோம், திமுகவோட ஆட்சி இதோட ஒழியணும், அவங்க என்ன சரி பண்ணாங்க அப்படின்றது வெளியே தெரியணும் அப்படின்ற மாதிரியான பேட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த ஆரம்ப புள்ளி பார்த்தேன் அப்படின்னா, கரூர் மாவட்டத்துல இதுவரைக்கும் எத்தனையோ இடங்களுக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பயணம் மேற்கொண்டிருக்காரு. அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. கரூர் மாவட்டத்துல எப்படி நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்திருப்போம் ஊடகங்கள்ல எந்த மாதிரியான செய்திகள் வெளியே வந்தது, யார் யாரு இந்த சம்பவம் நடந்து கரூர்
கரூருக்கு போனாங்க வேமா, என்னென்ன பண்ணாங்க, இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து ஏன் நைட்டு நடக்குது, இரவுல போஸ்ட்மார்ட்டம் நடத்தவே கூடாது அப்படின்ற மாதிரியான சரமாரியான கேள்விகளை சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து வச்சுட்டே தான் இருந்தாங்க. ஆமா, இப்போ இவ்வளவு விஷயங்கள் பேசும்போது இந்த விஜய் அவர்களுடைய ஷெட்யூல் மாறினதுன்றது மிக முக்கியமான காரணம் சொல்றாங்க. ஏன்னா அவரு அப்ப கரூர் போக வேண்டியதே இல்ல, இந்த மாசத்துல போக வேண்டியது. அவர் திடீர்னு ஷெட்யூல் மாத்தி இந்த முப்பெரும் விழா நடக்குது திமுக சார்பில் கரூர்ல பிரம்மாண்டமா நடத்தி முடிக்கிறதா சொல்லப்படுது. அது முடிஞ்ச அடுத்த வீக்கே வந்து இவருடைய பிரச்சாரத்தை கரூருக்கு மாத்துறாரு. லைக் நீங்க ஒண்ணு பெருசா பண்ணீங்க, நான் அதை விட பெருசா ஒண்ணு பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் வீம்புக்குன்னு ஷெட்யூலை மாத்தினாரு. ஓ, நாங்க இவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ இங்கே வரியா, கரூர் யாரோட கோட்டை தெரியும்ல, என்ன பண்றேன்றத பாரு அப்படின்ற ஒரு 2 பேருக்கு இடையில நடந்த ஒரு ஈகோல தான் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இப்பதான் சிபிஐ விசாரிக்கணும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அவங்க விசாரணையின் பேர்ல தான் என்னென்ன நடந்துச்சு, உண்மையாவே அந்த சம்பவத்துக்கு யாரு காரணம், இப்ப பொதுவாவே அதை எல்லாருமே விபத்தா தான் பாக்குறாங்க. சிலர் மட்டும்தான் தாவேகா தலைவர் வச்ச சதி, தாவேகா தலைவரால ஏற்பட்ட மரணம், இதுக்கு முழு பொறுப்பையும் அவர் தான் ஏற்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் வந்து அது ஒரு விபத்துங்க, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விபத்து தான், அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுக்கு தாவேகா தலைவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்ட நபர் மேல இந்த பழிய போடுறது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி புரிதலோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு தாவேகா தலைவர் அவருடைய எக்ஸ் வலைதளங்கள்ல நீதி வெல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. நேத்தி முழுக்க இதுதான் பயங்கர வைரலாட்டு வந்துச்சு. இதுக்கு சில எதிர்கட்சிக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து டெல்லி போயிட்டு வந்தாரா, அதிமுக பாஜக கூட்டணியில தாவேகா இணைய போகுது, அவங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்றதுக்காக தான் மத்திய அரசு இந்த மாதிரி சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு உத்தரவு போடுறாங்க. ஸோ இனிமே தாவேகா தலைவர் விஜயோட குடுமி அமித்ஷா அவர்களுடைய கையில, அமித்ஷா என்னெல்லாம் சொல்றாரோ அது எல்லாத்தையும் கேட்டு விஜய் ஆட வேண்டியதுதான். புதுசா ஒருத்தர் வராரு, மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா இனிமேல் அப்படி நடக்காதுன்னு சொல்லி ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய சிலரும் தாவேகா தலைவரை பிடிக்காத சிலரும் இந்த மாதிரியான பொய்யான பல கருத்துக்களை பல குற்றச்சாட்டுகளையும் அவர் மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இப்பதான் ஒரு இழப்புல இருந்து மீண்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்காரு. லைக் உங்க குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்களா, அவருக்கு என்ன இழப்பு அப்படின்ற மைண்ட் செட்லயும் சிலர் இருப்பாங்க. அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்து 41 பேர் இறந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் அவருக்கு இது ரொம்ப புதுசு, அந்த தாக்கம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு, அந்த 41 குடும்பத்தையும் நம்ம தத்தெடுத்துப்போம், நான் பர்சனலா தத்தெடுத்துக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் செய்யறேன்னு தாவேகா தலைவர் அவர் வாயாலே எங்ககிட்ட பேசும்போது சொன்னாரு அப்படின்றதையுமே ஆதவ அர்ஜுனா ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எதுக்காக இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர் மேல ஒரு ஹேட்ரட்டை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ திமுக அரசை பொறுத்தவரை எப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எந்த கேப் கிடைச்சாலும் உள்ள நுழைஞ்சு ஏதாவது ஒரு வேலையை பண்றதுல மும்மரமா இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல வழக்குகள்ல வந்து அவங்க சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திருக்காங்க. இதே 2019 காலகட்டங்கள்ல பார்த்தேன் அப்படின்னா கனிமொழி அவர்கள் மீது ஒரு கேஸ் போடப்படுது. அந்த கேஸுக்காக சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நிறைய கேள்விகள் மும்மரமா வைக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதுல இருந்து சரி ஓகே, இது வந்து சரியான ஆதாரங்கள் இல்லாதனால நாங்க வந்து விடுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வெளியே வருது. அப்பவுமே அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்ற போற நிலைமையில தான் இருந்துச்சு. ஆனா கனிமொழி அவர்கள் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால திமுக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, திமுக நிர்வாகிகள் எல்லாருமே வாயவே திறக்காம அமைதியா கப்புச்சிப்புன்னு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த கேஸ் சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும்னு சொன்னாலும் அந்த இடத்துல நாங்க கேட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு டாட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ தாவேகா மேல தப்பா திமுக அரசு மேல தப்பா அப்படின்றத விசாரிக்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தான். யார் மேல தப்பு இருக்கு, யார் வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்றத அவங்க தான் சொல்லணும். இதை தாண்டி ஊபிக்கள் இருக்காங்க இல்லையா, இன்னமுமே தாவேகா மேலதான் தப்பு இருக்கு, எப்படி சிபிஐ விசாரணைக்கு நீங்க மாத்துவீங்க அப்படின்ற மாதிரி சரமாரியான கேள்விகளை அடுத்தடுத்து ஊடகங்கள்ல பரப்பிட்டே இருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ அதிமுக ஆட்சியில இருக்கும்போது தடுக்க விழுந்தா கூட சிபிஐ விசாரணை வேண்டும், இவங்க அரசு ஆளும் கட்சி விசாரிக்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த திமுக சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்ட பிறகு தாவேகா மேலையும் இந்த அதிமுக பாஜக மேலையும் ஒரு ஹேட்ரட்டை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சில பீப்புள்ஸ் அப்படியே செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபேக் ப்ரொபகேண்டாவா மக்கள் மத்தியில பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீயே எடுத்துக்கோய, யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசினா நம்ம நம்ப மாட்டோம். 100 பேர் ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நமக்கே தெரியாம நம்ம மைண்ட் வந்து அவங்க பேசுறத நம்ப ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபேக் ப்ரொபகேண்டா பண்ற சில பேரோட லிஸ்ட் எல்லாம் கூட வந்திருக்கு. இவங்க பேசுறது வந்து நியாயமான கேள்வியா இருக்கா, சரியாதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பாயிண்ட்டுமே சரியானதா இல்லை.
ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசியே ஆகணும், தாவேக்காவை குற்றஞ்சாட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பாயிண்ட் எல்லாமே இருந்தது. உதாரணத்துக்கு 2 வீடியோ கிளிப் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். அவங்க பேசுறத நீங்களே பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. நீங்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. லைக் பாயிண்ட்ஸே இல்லாம தாவேக்காவும் தாவேக்கா தலைவரையும் அவங்க மேல இருக்கக்கூடிய ஃபேமை கம்மி பண்ணணும், ஒரு நெகட்டிவிட்டியை அவங்க பக்கம் திருப்பணும். மக்கள் எல்லாரும் இப்ப ஆதரவா மாறிட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த சம்பவம் நடக்கும்போது தாவேக்காவை வெறுத்துட்டு திமுகவுக்கு ஆதரவாவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் அப்படியே நேர் ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இப்போ பொதுமக்கள் எல்லாரும் தாவேக்காக்கு அவ்வளோ சப்போர்ட்டா போயிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நாசமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஃபேக் ப்ரொபகேண்டாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்றத. நன்றி.